2026ஆம் ஆண்டுக்கான முதல் முழு சந்திர கிரகணம் நடைபெறுவதை பற்றி இந்த பதிவுல நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ்ந்தது. இது பகுதி நேர சூரிய கிரகணம்னு சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. எப்போ எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. சூரிய பகவான், பூமி, சந்திரன் ஆகிய 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டுல வரும். அதாவது சந்திர பகவான் பூமியை சுற்றும், பூமி சூரிய பகவானை சுற்றுகிறது. அப்போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்போதுதான் பூமியின் நிழல் சந்திரனின் மேல் நிழல் விழுகிறது. இதனால் பூமியின் நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம், அதாவது லூனார் எக்லிப்ஸ் என்று சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை 3 வகையாக சொல்வாங்க. அதாவது முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம் ஆகும். அந்த வகையில இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக இருக்குங்க. சூரிய பகவான், பூமி, சந்திர பகவான் ஆகியவை ஒரே நேர்கோட்டுல நகரும். பூமி ஸ்ரீ சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இடையில் நகரும் போது சூரிய பகவான் நேரடி ஒளியை தடுத்து அதன் நிழல் சந்திர பகவான் மீது படும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வே முழு சந்திர கிரகணம் ஆகும். இது பௌர்ணமி நாளில் மட்டுமே ஏற்படும். அதன் காரணமாகத்தான் நிலா முழு வடிவத்துல காட்சியளிக்கும். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரகணம் வராது. 3 கோள்களும் துல்லியமான ஒரே கோட்டில் வர வேண்டும். சூரிய ஒளி சந்திர மேற்பரப்பை தாக்குவதற்கு முன்பு பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து செல்வதால் சந்திரன் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் தோன்றும். இதனால் இதை பிளட் மூன் என்றும் அழைக்கிறாங்க. மார்ச் 3ஆம் தேதி 2026 அன்று நிகழும் முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்குது. முழு நிலவாக மாலை 5:10க்கு காட்சி அளிக்கும். மாலை 5:40 முழு சந்திர கிரகணம் முடிவடையும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவின் சிறந்த காட்சிகள் இருக்கும். சுமார் முழு நேர சூரிய கிரகணம் 58 நிமிடங்கள் வரை நீடிக்க இருக்கு. வடகிழக்கு இந்தியாவான அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர், பாட்னாவில் இறுதி நிலையான சந்திர கிரகணத்தை அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்க முடியும். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக பார்க்க முடியும். ஆமாங்க, சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கறது ரொம்பவே பாதுகாப்பானது. இரத்த நிலவை ரசிக்க, அதாவது பிளட் மூனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடி தேவையில்லை. தெளிவா வேணும்னா தொலைநோக்கி இல்லை அப்படின்னா ஒரு சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு பார்க்கலாம்.